நாளை பின்னர் வந்து அப்போ மணிகண்டன் வந்து வேற ஒருத்தர் நண்பர் மூலமாக வினோத் மேனன் சொல்லிட்டு அவன் கூத்துப்பட்டில் இருந்தாங்க. அவன் மூலமாக தான் மணிகண்டன் எனக்கு அறிமுகம். மணிகண்டனோட ஃப்ரெண்டு நாசர், எனக்கு ஒரு நண்பர் தான் நாசர், ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவன் சொன்னான். ஃபோட்டோ ஃபஸ்ட்டு மெயில் பண்ணுறேன், நேரில் கொஞ்சம் சுமாராக தான் இருப்பேன், ஃபோட்டோ நல்லா இருப்பேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அனுப்பிட்டு ஃபோட்டோ பரபரை கூப்பிட்டாப்புல. அப்புறம் என்னை வச்சு இங்கே தான் பக்கத்தில் ஒரு ஆடிஷன் பண்ணாங்க ஷார்ட் ஃபிலிமுக்கு. அப்போ தான் இந்த 5D கேமரா மணி யூஸ் பண்ணுறாரு. நான் நினச்சேன், யார் இவங்க, என்னது இது, ஃபோட்டோ எடுக்க கேமராவில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, எப்படி எடுக்க முடியும், இப்படிலாம் யோசிச்சுட்டு நான் அவருக்காக நடிச்சிட்டு போயிட்டேன். அவர் மணி வீட்டுக்கு கூப்பிட்டு என்னை அதை எடிட் பண்ணி காமிச்சார். பிரமாதம் வந்தது. அப்படியே நான் எனக்கும் மணிக்கு அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுச்சு. அப்புறம் கார்த்தி வந்தார். கார்த்தி கதை சொன்னார். ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறா இருந்தது. ஃபஸ்ட்டு சொன்ன ஷார்ட் ஃபிலிம்னா துருன்னு ஒரு ஷார்ட், ரொம்ப காமெடியானது. நல்லா இருக்குது, எனக்கு காமெடி வராதுன்னு சொல்லி நான் குரு சோமசுந்தரத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கூத்துப்பட்டில் குரு சோமசுந்தரம் வச்சுருக்காரு, நல்லா நடிப்பார், இந்த மாதிரி ஆக்டராக வேணால் சொல்கிறேன் அப்படின்னு. மணி தான் சொன்னார், உங்களுக்கு தான் வரும் வாங்க அப்படின்ட்டாப்ல. எனக்கு இந்த பழக்கம் இருக்குது, நான் மதிக்கிற அவங்களுக்கு அறிவு இருக்குன்னு நம்புகிறவங்க சொன்னால் என்கிட்ட இல்லைன்னா கூட நான் நம்பிடுவேன். குட். ஏன்னா அவங்களுக்கு அறிவு, அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அவங்களுக்கு தெரியும், எனக்கு என்னை பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யாராவது சொல்லும்போது இப்போ வரைக்கும் எனக்கு அப்படி யாராவது சொன்னால் ரெக்கக்னைஸ் பண்ணால் எனக்கு வந்து ஓ நம்மகிட்ட இருக்கு போல இருக்குது அப்படின்னு நம்ப அந்த நம்பிக்கையை கையில் வச்சுட்டு முன்னாடி போயிடுவேன். ஸோ எனக்கு அன்றைக்கி என் மேலே சுத்த நம்பிக்கை இல்லை, ஆனால் மணி என்னை நம்பினாருங்கிறது இருந்தது. அதோட பலனாக அந்த ஷார்ட் ஃபிலிம் முடிஞ்சு டப்பிங் முடிக்கும்போது கார்த்தி என்கிட்ட அன்றைக்கி 1500 2000 கூட கொடுத்தார். உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் பேமெண்ட்டு அப்படின்னு சொல்லி டப்பிங் முடிச்சுட்டு இன்னொரு கூட காசு கொடுத்தாரு கார்த்தி. அதுவே அன்றைக்கி ஒரு பெரிய விருது போல தான் இருந்தது. அப்புறம் கார்த்தியோட அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் மொத்தமாக 6 நினைக்கிறேன், 6ல் 4 நடிச்சேன்னு நினைக்கிறேன். 4 நடித்தேன். துரு, ராவணம், பெட்டிகேஸ், நீர். நான் எல்லாம் பாபி 2 நடித்தேன் நினைக்கிறேன். பாபி வந்து ராஜாராணி, பாபி ராவணத்துலேயும் இருப்பாப்புல. ஆனால் ராஜாராணியும் பிளாக் அண்ட் ஒயிட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் பாபி ரொம்ப நல்லா நடிச்சிருப்போம். ஸோ அப்படி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து மணியோட விண்டுன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடித்தேன். 20 நிமிஷம் இருக்கும், அது 25 நிமிஷம் இருக்கும். அது ஒரு 10 நாள் போய் ஜல்லிப்பட்டியில் எடுத்தோம், தேனி பக்கத்தில். நைட் டியூட்டி பார்த்து வர ஒரு போலீஸ்காரன், அங்கே ஊரில் மலை மேலே ஒத்த மரத்தில் ஒரு பணம் தொங்குது, அது பாறை பார்க்குறது. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் அதெல்லாம் ஒரு நல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். இந்த பணமாக பாபி நடித்தாப்புல.